ஸோ இங்கே ராக்கி பண்ணுறதுக்கு நான் இங்கே கோல்கிட் பாக்ஸ் இருக்குல்ல அதை வச்சுருக்கேன். அதை வந்து 3 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, கலர் பேப்பர்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து நான் அது மேலே ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நான் அதே மாதிரி தான், அதே மெத்தடில் தான் கவர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டே 2 பீஸ் மட்டும்தான் கிளாத் வச்சு பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து டெக்கரேட்டிவாக ஃபோம் ஷீட் வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் போய் கேட்டிங்கன்னா ஃபோம் ஷீட் கிடைக்கும். இப்போ அதே சர்க்கிள் ஷேப்புக்கு நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். சில ஃபோம் ஷீட்டில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எனக்கு வந்து ஸ்டிக்கர் இதில் இருந்ததுனால நான் அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி பேசிட்டு சுகர் பீட் டேஸ்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணும்னா பீட்ஸ் தான் போடணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட சம்கீஸோ ஸ்டோன்ஸோ இருந்தாக்கோ நீங்கள் அதை கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக நம்மளுக்கு ராக்கினாலே அந்த ஸ்டோன்ஸ் பீட்ஸ் அந்த மாதிரி தானே அந்த ஹிந்தி லுக், அதனால ஸோ நாட் போட்டுட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் அதிலே ஒட்டிக்க போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ட்ரிம் பண்ணி அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஒட்டிக்கணும். ஒன்று முடிஞ்சிச்சு, இன்னொன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு லேயர் வந்து நான் செயின் ஸ்டோன் ஒட்டிக்க போகிறேன், இந்த மாதிரி இன்னும் ராயலாக இருக்கிறதுக்காக. இப்போ ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டாக்கா இன்னும் கிராண்டாக ராயலாக இருக்கும். நம்மளுக்கு பீஸ் 3 பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது 3த்துக்கும் வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம். நான் வந்து இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, சாரீ ப்ளவுசஸ்க்குலாம் நம்ம லேஸ் வைப்போம்ல, அந்த ப்ளவுஸ்க்கு அந்த லேஸ் வச்சுருக்கேன். அதை வந்து 3ஆக கட் பண்ணி டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கம் அப்ளை பண்ணி இதை வந்து நான் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கை ஓட பிரெஸ்ட்டுக்கு வராத மாதிரி. ஏன்னா நான் இந்த லேஸ் வந்து கையில் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிறதுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி நான் வந்து லாஸ்ட்டில் எட்ஜில் வந்து உள்ளன் கட்டிடுவேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் ஃபெவிக்விக்கும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஓல்டாக இந்த மாதிரி கல்யாண அட்டைலாம் வரும்ல, கிரகப்பிரவேசம், பர்த்டே கார்டு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கார்ட்ஸ் எடுத்து ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் வந்து கொஞ்சம் ராயலாக கிராண்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருந்தது வந்து இந்த மாதிரி 2 கார்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த அதுதான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. அந்த கார்ட்ஸை வந்து ஒரு ஒயிட் ஷீட்டோ இல்லை கலர் ஷீட்டோ ஓட்டிட்டு அதில் வந்து நீங்கள் நோட்ஸ் உங்கள் பிரதர் அண்ட் சிப்ளிங்ஸ் வந்து அழகாக நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி அதை கொடுக்கலாம். ஸோ ஹாப்பி ரக்ஷா பந்தன் ஃப்ரம் மை சைட். See you. Bye.